ஹலோ கேஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சினிமாவில் ஏகப்பட்ட மூவிஸ் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட சில மூவிஸ் அதுக்கேற்ற ரெகக்னிஷன் கிடைக்காம அண்டர் ரேட்டட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட ஒரு டாப் 5 பெஸ்ட் அண்டர் மூவிஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம்மந்தமாக நேற்று வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அது மாதிரி ஒரு சின்ன அனலிசிஸ் வீடியோ அந்த வீடியோ கம்ப்ளீட்லி இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் ரிவ்யூவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கல, இந்த வீடியோ கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வச்சிருக்க மூவிஸ் எல்லாமே நான் அண்டர் ரேட்டட் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுறதுனால இந்த மூவிஸ் உண்மையுமே அண்டர் ரேட்டட் ஆயிருக்கா இல்லையா, இதோட மொத்தமாக ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு பெர்ஃபெக்டான இல்லை ஒரு பெட்டரான மூவியாக வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த லிஸ்டிங் மொத்தமாக நான் அடிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வச்சிருக்கேன் அந்த ஒரு மூவி குரங்கு பொம்மை 2017 அந்த மூவி. இது இந்த படத்தை வந்து மகாராஜா டேரக்டரான மித்திரன் சுவாமிநாதன் தான் எடுத்துருப்பாரு. அவரோட முந்தைய படம் இது. ஸோ இந்த படத்தை கதை வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சுந்தரம் ஒரு கேரக்டர் இருப்பார். அவர் வந்து ஏகாம்பரம் அப்படிங்கிற ஒரு ரோடிக்கு லாயரான ஒரு ஒர்க்கராக இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து இவர் வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி ஒரு சிலையை கொடுத்து அதை ஸ்மகிள் பண்ணி இவன் சேகரிக்கிற ஒருத்தன் போய் கொடு, அவன் எத்தனை காசு கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ பட் இவர் இந்த சிலையை போய் கொடுக்கும்போது தான் சேகரிக்கிற ஒரு கேரக்டரோட கிரீடினஸ் வெளியே வரும். ஸோ அவன் பேராசப்பட்டு அவன் ஒரு விஷயம் செய்வான். ஸோ அந்த விஷயம் எத்தனை பேரை பாதிக்குது, எந்த அளவுக்கு ஒரு கதையில் ட்விஸ்ட்டை கொண்டு அண்ட் என்னென்ன மாதிரி எத்தனை பேரோட லைஃபை வாட்டி வதைக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். ஃபைனல் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவி. அந்த படத்துலையுமே அந்த டைம்லைன் வச்சு நல்லாவே நித்தியன் சுவாமிநாதன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒரு ட்விஸ்ட் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த ட்விஸ்ட் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்லைன் பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஒரு நல்லாவே தான் இருந்திருக்கும். அண்ட் அந்த வில்லன் கேரக்டருமே நல்லா தான் இருக்கும். பார்க்கும்போது பயம் வருது, அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்காது. அவனை பார்க்கும்போது ஒரு வெறுப்பு வரும். ஃபைனலி அவன் என்னடா நான் நல்லா வாழ்ந்துட்டேன், இன்னும் மிஞ்சி போனால் எனக்கு கொண்டுருவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் இருந்திருப்போம். பட் அந்த கேரக்டருக்கு ஃபைனலி அந்த ஹீரோ அந்த கொடுக்கக்கூடிய ஒரு எண்டிங் இருக்குது தெரியுமா, அதுவுமே இன்னும் நல்ல ஒரு ஜஸ்டிஃபைங்கான எண்டிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ஃபீல் இருக்கும். டைம் கிடைச்சா கண்டிப்பாக செக் பண்ணி. இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் பார்க்க போகிற இந்த மூவி 2014 சேர்ந்த காவிய தலைவன். ஸோ இந்த படம் வந்து நம்ம வசந்த பாலன் சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். அண்ட் ஏன்னா அந்த ஸ்டோரி பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க 2 பேருமே அவங்க சோலை போட்டு அவங்க வாழ்க்கையை மொத்தமாக அர்ப்பணிச்சு இந்த நடிப்புக்காக வாழக்கூடிய ஒருத்தங்க. ஸோ இந்த 2 பேரும் அவங்களோட ஃபுல் சோலையும் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒருத்தன் அதில் ஜெயிச்சிட்டு இருக்கான், இன்னொருத்தன் அவன் லைஃபே மொத்தமாக வந்து தோத்து நிற்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் நடக்கக்கூடிய ஒரு ரிவல்ரி மாதிரி தான் அந்த ஸ்டோரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி அதை பார்க்கும்போது நல்லா இருக்கும். அந்த படத்தில் எல்லாமே நல்லா இருக்கும். சாங்ஸ்லேருந்து அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கும். எக்ஸப்ட் அந்த ஆக்டிங் முதற்கொண்டு நம்ம நாசர் சாரோட ஆக்டிங், பொன்வனன் சாரோட ஆக்டிங், பிருத்திவிராஜ் சாரோட ஆக்டிங், சித்தார்த்தோட ஆக்டிங் சொல்லிட்டு எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்கும். பட் எங்கே இந்த படம் வந்து ஒரு ஃப்ளா சந்திக்குதுன்னா ஸ்க்ரீன் பிளேல தான். அன்டில் நம்ம பிருத்திவிராஜ் சித்தார்த்தன் அந்த கதை போயிட்டு இருக்கும்போது எப்போ இந்த வேதிய கேரக்டர் உள்ள மூவ் ஆகுதோ அங்கே தான் அந்த படம் ப்ராப்பர் லைஃப் படுக்குது. அண்ட் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல தான் அந்த படம் கொஞ்சம் எனக்கு பிடிக்க மாதிரி சொல்லலாம். எனக்கு முடிஞ்ச விதமே கொஞ்சம் அவரோட தான் இருக்கும். லைக் நீங்கள் அரவன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ப்ரோட்டோகனிஸ்டோட கேரக்டருக்கு அப்படி ஒரு எண்டிங் இருந்திருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கும். ஸோ அந்த மாதிரியான 1-2 ஃப்ளாஸ் கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் பிளேல இருக்கும். பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஆர்ட்டை பற்றி பேசக்கூடிய ஒரு நல்ல ஃபிலிமாக அந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையுமே காவிய தலைவன் ஒரு நல்ல படமாக இருக்கும். பட் சில ஃப்ளாஸோட. இந்த 3rd பிளேஸ் வச்சிருக்க மூவி 2017 சேர்ந்த உரியடி. ஸோ இந்த படம் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஃபேவரட் மூவி தான். அண்ட் இந்த படத்தோட டேரக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர் எல்லாமே ஒரே ஆள் தான். அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. அதான் விஜயகுமார். ஸோ அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்னே அதை சொல்லிடலாம். ஒரு 1.25 மணி நேரம் படத்துக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை சொல்கிறது, ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் கேஸ்ட்டை வச்சு எப்படி இவங்க பண்ணுறாங்க, ரிலிஜனை பற்றி எப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக டாக் பண்ணுறது. அண்ட் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போது அது கடைசியில் எப்படி முடிக்கிறாங்கிற விஷயத்தை கன்வின்சிங்காக சொன்னது எல்லாமே உண்மையுமே ஒரு நல்ல கதையாக தான் எனக்கு ஃபீல் ஆகும். லைக் ஒரு 4 பேச்சுலர்ஸ் லைஃப் பற்றி கேர் பண்ணாமல் ஜாலியாக வாழக்கூடிய ஒருத்தங்க திடீர்னு அவங்க வாழ்க்கை சம்மந்தமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டுக்குள்ளே இன்டர்பிரட் ஆக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் இன்டர் கனெக்ஷனை பார்த்து இதை எவன் பண்ணுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஒரு பொலிட்டிஷியன்ஸை சொல்கிறது எதுவுமே உண்மையாக இருக்காது. அவன் வாழ்க்கையே ஒரு படத்துக்குலாம் என்னடா ஆஸ்கார் கொடுக்குறீங்க, உண்மையான ஆஸ்கார் வின்னர்ஸே இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் தான் படம் மூவ் ஆயிருந்திருக்கும். அந்த விஷயங்கள் உண்மையாக நல்லாவே இருந்திருக்கும். ஒரு 1.25 மணி நேரத்தில் படத்துக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் அடக்கி அதை கன்வின்சிங்காக சொல்லி நம்ம அதில் அந்த விஷயங்களை அந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறனால இது வந்து நான் 3rd பிளேஸில் வச்சு. செகண்ட் பிளேஸ் வச்சிருக்காது 2017 சேர்ந்த மாயவன் மூவி. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் மூவியாக, முக்கியமாக சைஃபை ப்ளஸ் கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிற கான்செப்ட்டில் எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கிறது தமிழில் இந்த படம் தான். அண்ட் இந்த படத்தில் கதை வந்து குமரன் ஒரு போலீஸ் வச்சிருப்பாங்க, அந்த சந்தீப் கிஷனோட கேரக்டர். அந்த சந்தீப் கேரக்டர் வந்து ஏகப்பட்ட மர்டர் கேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பார். பட் அது எல்லாமே வேறு இடத்துல வேறு ஒருத்தங்களை வச்சு நடந்திருந்தாலுமே கூட அதோட பேட்டர்ன் ப்ளஸ் அதோட மெத்தட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் பண்ணுறவன் வேறு மாதிரி இருப்பான். ஸோ அது என்ன ஆகிறதுங்கிறத டீப்பாக இறங்கும் போது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த ட்விஸ்ட் என்னங்கிறது படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையுமே ஒரு செம்ம ட்விஸ்ட் அமையும்.
அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஹாலிவுட்ல தான் நிறைய பார்த்துருப்போம். அதை அந்த ஹாலிவுட்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை எப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த ட்விஸ்ட் அமைஞ்ச விஷயம் அண்ட் கடைசியில் கிளைமேக்ஸில் அதை எப்படி தான் அந்த வில்லனை ஹீரோ முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கன்வின்சிங்கான எண்டிங் கொடுத்து பார்ட் 2 லீடும் வச்சு முடிச்சிருப்பாங்க. அந்த விஷயம் உண்மையுமே நல்லாவே தான் இருந்திருக்கும். கிளிஃப்ஹேங்கரில் முடியாது, ஒரு கன்வின்சிங்கான கிளைமேக்ஸ் வச்சு பார்ட் 2 சின்னதாக ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்குமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் சைஃபை ப்ளஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எதையுமே அந்த தெய்வம் நினைச்சாதான் மாற்ற முடியும். ஆனா நீயே அந்த தெய்வம் ஆயிலான்னு நினைக்க கூடாது. ஃபைனலி ஃபஸ்ட் பர்சனுக்கு வந்துச்சு. ஸோ அது கண்டிப்பாக நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. இல்லை இந்த வீடியோ போகாமல் தெரிஞ்சிருக்கும். அதான் விடாமுயற்சி தான் நான் ஃபஸ்ட் பர்சனில் வந்திருக்கேன். அது என்னோட பர்சனல் ஃபேவரட் மூவி. ஸோ அந்த மூவி வந்து நீங்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்கிற மாதிரி அதில் சில ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யுது. பிளாட்டில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அண்ட் பிளாட்டில் வந்து ஃப்ளாஸும் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அதை தண்ணி இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே பெட்டராக ஃபார் பெட்டராக பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் பெருசாக நோட் பண்ணாமல் இந்த ஃப்ளாஸ் மட்டுமே வச்சு இந்த படத்தை அழைச்சி உட்கார வச்சிட்டாங்க. ஒரு தாட் எனக்கு அடிக்கடி மைண்டுக்குள்ள வந்துட்டு தான் போகும். இந்த மூவி வந்து ஒரு ஸ்டில் நிறைய ரெகக்னேஷனுக்கு ஒர்த்தான ஒரு மூவி. பட் ஸ்டில் பெர்ஃபெக்ட்லி அண்டர்ரேட்டட் மூவியாக அமைஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான மூவிஸ் கண்டிப்பாக யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாகவும் அமைஞ்சிருக்கு. ஏன் சொல்லலாம் இந்த படத்தில் சில ஃப்ளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ளாஸ் எந்த படத்தில் தான் இல்லை. ஸோ இதில் இருக்கிற சில ஃப்ளாஸை மட்டுமே வச்சு நிறைய விஷயங்கள் பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணாமல் போயிட்டோம். ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து இதில் உங்களுக்கு கிளியராக புரியலன்னா ஒரு டிஸ்கஷன் வீடியோன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டு வந்திருப்பேன். ஸோ அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணிட்டு வாங்க. நேற்று தான் போட்டு வந்திருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு உண்மை என்னோட ஒப்பீனியன் என்னங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸ்டில் எனக்கு இந்த படம் ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாக அமைஞ்சதுனாலே அண்ட் இந்த மாதிரியான படங்கள் நான் ரொம்ப எதிர்பார்த்து இது ஏற்ற ஒரு படமாக வந்ததுனால நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் பிளேஸில் வச்சிருக்கேன். ஓகே, ஃபைனலி வீடியோ எண்டிங் ஒன்று நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது மிஸ்டேக்கில் ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் ஒரு ஆர்டர் வச்சிருப்பேன். ஸோ அதில் உங்களோட ஆர்டர் ப்ளஸ் லிஸ்டிங் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு நீங்கள் இன்னுமே இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பண்ணிருக்கலாம். ஒரு மூவிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். அது ஏன் ஃப்ளாப் ஆச்சு, இல்லை ஏன் ஒரு அண்டர்ரேட்டட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். அந்த மூவியோட நேம் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி தனியாக ஒரு அனாலிசிஸ் வீடியோ போடுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். பட் எக்ஸப்ட் கங்குவா ஜஸ்ட் ஜோக். சரி, அதை விட்டுலாம். ஃபைனலி வீடியோ எண்டிங் கொண்டு வந்து வீடியோஸ் தாட்ஸ் அண்ட் ஃப்ளாஸ் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் வழக்கமாக நான் சொல்கிறது தான். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக நினைக்கிறேன். லேஜ் ரிவர் ஷைனிங் ஆஃப்டர். பாய்.